ஆவடி கிரைம் ஸ்டேஷனில் வந்து வண்டி காணோன்னு 1 மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ நேற்று மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க, காலையில் ஃபோன் பண்ணாங்க, வண்டி கிடச்சிருச்சு, வந்து வண்டி வாங்கிட்டு போயிடுங்க, எல்லா ப்ரூஃபும் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லி. நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். 2 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 1 மணிக்கே வந்துட்டேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்தார், அவர் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம், இல்லை இந்த மாதிரி செலவாகும், இவ்வளோ தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு 15,000 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னாங்க. என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசி 5,000 ரூபா கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் 2,000 ரூபாய் பே பண்ணிட்டேன். சசிகுமார். நான் இன்னைக்கு 2,000 ரூபாய் பே பண்ணிடுறேன், நாளைக்கு வந்து ஒரு 3,000 அந்த மாதிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னதுக்கு, இங்கே வேண்டாம் ஒரு இடத்துல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே 2,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ என்ன இன்னும் எனக்கு பதில் சொல்லலன்னு கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நான் கிளம்பிட்டேன் அப்படின்னும் போது வண்டி நிறுத்திட்டு, இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது, போகலாமா, ஏன் இவ்வளோ தயங்குற, பயப்படாது, நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேசுகிற ஏன் பயப்படுற, வீட்டில் யாருனா இருக்காங்களா, யாருமே இல்லை, நைட்டு வரட்டா, நைட்டு வரட்டா, எனக்கு ரூம் இருக்காங்க போகலாமா அப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். நான் அது ஓகேவே பண்ணல, இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது, ஃபோன் பண்ணி நான் ரூம் புக் பண்ணிட்டேன், நான் இங்கே தான், அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டேன். எல்லாமே குடிச்சிட்டாங்க, அண்ணன் எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் குடிச்சு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்க யார் பேசுறதுமா, அவர் பேர் என்ன, அவர் என்ன? சசிகுமார், இங்க கிரைம் ஸ்டேஷன்ல பிசிஆர் இருக்காருன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இது வந்து இங்க இப்பதான் நடக்கிற மாதிரி தெரியல பிரதர். இங்க வந்து ஜிப்சி நின்று இருக்கு, பெட்ரோல் ஜிப்சி நின்று இருக்கு, அதை தாண்டி தான் பாப்பா போயிருக்கு. ஆனா எந்த ஒரு காவல்துறையுமோ அவர் கூட்டு வர பிசி ஒரு அச்சன்றதே இல்லை, அதை கிராஸ் பண்ணி தான் போயிருக்காரு. அதே மாதிரி இந்த ஹோட்டல்ல ரெகுலரா நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு 3 மாசம் ஃபுட்டேஜ் நீங்க எடுத்தோ இல்ல ஒரு 3 months ஃபுட்டேஜ் எடுத்து இல்ல ஒரு 15 days ஃபுட்டேஜ் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். என் பாப்பா இன்னைக்கு நான் காப்பாத்திட்டேன், மத்தவங்க எல்லாரையும் என்னால காப்பாற்ற முடியுமா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே மாறிடுவாங்க, யாரையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. என் பாப்பாவை நான் காப்பாத்திட்டேன், எல்லாருக்குமே இது ஒரு நியாயம் வேணும். காவல்துறை தான் நம்ம நம்புறோம், இந்த காவல்துறையே இப்படிதான் பண்ணுது. நீங்க தான் மீடியா நண்பர்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும்.